தமிழே வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தினூடாக இணைந்திருக்கிறோம். இன்று எம்முடன் இணைந்திருக்கிறார் கண்ணகி கலை இலக்கிய கூடல் இணைப்பாளர் கதிரவன் தங்கராசா இன்பராசா. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களை பற்றியும் உங்களோட செயற்பாடுகள் பற்றியும் கொஞ்சம் கூற முடியுமா ஐயா? நன்றி. முதலாவது கேள்வியாக நீங்கள் என்னை பற்றி கேட்டிருக்கின்றீர்கள். உண்மையிலே இந்த தமிழே வணக்கம் நிகழ்விலே எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய விழா சம்பந்தமாக மக்களோடு பகிர்ந்து கொள்ள வந்திருந்தேன். அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே கலை இலக்கிய செயற்பாட்டோடு இணைந்த வகையிலே செயற்பட்டு கொண்டிருக்கின்ற ஒருவர் நான். இதிலே கண்ணகி கலை இலக்கிய கூடலில் ஒரு இணைப்பாளராக இருந்து இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் 2011ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு இற்றை வரை ஒரு செயற்பாட்டாளராக இருந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே கண்ணகி கலை இலக்கிய கூடல் பற்றியும் தற்பொழுது 10வது கண்ணகி கலை இலக்கிய விழா பற்றியும் உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். கண்ணகி இலக்கிய கூடலின் தோற்றம் மற்றும் செயற்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்ணகி கலை இலக்கிய கூடல் ஏன் தோற்றம் பெற்றது, அதன் தேவை என்ன என்கின்ற விடயம் கட்டாயமாக பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம். மட்டக்களப்பு மாவட்டம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் கண்ணகி வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு மாவட்டம். அங்கு பெரும்பாலான கிராமங்களிலே கண்ணகையம்மன் ஆலயங்கள் இருக்கின்றன. ஆலயங்கள் இல்லாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே கண்ணகையம்மன் ஆலயத்தோடு சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதுவும் இல்லாமல்விட்டால் அந்த கண்ணகையம்மன் சடங்கு காலங்களிலே கண்ணகி வழிபாட்டோடு ஒன்றிணைந்த மக்கள் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலிலே வைகாசி மாதம் ஆரம்பித்தால் கண்ணகையம்மன் சடங்கு ஆரம்பிக்கும். அந்த வைகாசி திங்கள் குளித்தில் ஆடப்படும். அந்த குளித்தில் ஆடும் வரைக்குமான காலப்பகுதி மிக சிறந்த ஒரு காலப்பகுதியாக, ஒரு பக்தி மிக்க ஒரு சடங்கு முறைகள் நிறைந்த ஒரு காலப்பகுதியாக காணப்படும். இவ்வாறு கண்ணகி வழிபாடு கண்ணகையம்மன் சடங்கு இருக்கின்ற ஒரு கட்டத்திலே அந்த கண்ணகையம்மன் ஆலயங்களில் குறிப்பாக கண்ணகி வழக்குரை, கண்ணகையம்மன் காவியம், கண்ணகி காவடி பாடல்கள், கண்ணகி கும்மி, கண்ணகி கரகம் என்று பல்வேறுபட்ட இலக்கிய வடிவங்கள் பாடப்பெறுவதும் அதே நேரம் கலை இலக்கிய ஆற்றுகைகளாக வெளிப்படுவதும் வழமை. எனவே வழிபாடு என்கின்ற ஒரு வடிவம் ஒரு பக்கம் பக்தியோடு இருக்க, இந்த கண்ணகி கலை இலக்கியம் சார்ந்த விடயங்கள் புத்தியோடு பயணிக்கின்ற விடயமாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான கலை இலக்கிய வடிவங்களை மக்கள் மையப்படுத்த வேண்டும். இந்த கண்ணகி சார்ந்த பண்பாடுகளை மக்களுக்கு நாங்கள் மீண்டும் எடுத்துரைக்க வேண்டும். அதன் வழி மக்களை நாங்கள் ஆசுவாசப்படுத்த வேண்டும் என்பதற்காக 2011 ஒன்று சேர்ந்த மிக முக்கியமான மட்டக்களப்பினுடைய கலை இலக்கிய பொக்கிசங்கள் ஒன்றிணைந்து இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலை தோற்றம் பெற்று ஆரம்பித்திருந்தது. இதனுடைய ஆரம்ப காலத்தில் இருந்து தலைவராக செங்கதிரோன் தானா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தலைவராகவும், கவிஞர் அன்பழகன் குருசையா அவர்கள் செயலாளராகவும், விரிவுரையாளர் ஜெயராஜா சார் அவர்கள் பொருளாளராகவும் இருந்து இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் நகர்ந்து வருகின்றது. அதிலே ஒரு இணைப்பாளராக அங்கு வெளிவருகின்ற கூடல் புத்தகத்தினுடைய தொகுப்பாளராக இருந்து நான் செயற்பட்டு கொண்டு வருகின்றேன். இதுவரைக்கும் நீங்க 9 விழாக்கள் செஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறீங்க ஐயா. 10வது விழா தொடர்பாக நீங்க இந்த வருஷம் செய்ய இருக்கிற 10வது விழா தொடர்பாக கொஞ்சம் கூற முடியுமா ஐயா? உண்மையில எதிர்பார்த்த கேள்வி இது. ஏனென்றால் இப்பொழுது எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேச மாத்திரமின்றி அனைத்து மக்களும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம், இந்த கண்ணகி இலக்கிய விழாவிலே 10வது விழா எவ்வாறு நடைபெறுகின்றது என்று. இந்த விழா சம்பந்தமாக எங்களுடைய 10வது விழாவினுடைய செயற்குழுவின் செயலாளர் சோலையுரான் ஆவண்ணா தனுஷ்கரன் அவர்கள் 25, 26ஆம் திகதிகளிலே நடைபெறுகின்ற விழா சம்பந்தமாக விவரமாக சொல்லியிருக்கின்றார். அந்த காணொளிகளை எங்கள் மக்கள் பார்த்திருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நான் இங்கு மிக முக்கியமாக நீங்கள் பார்த்தால் விளங்கும், உங்கள் கையில் நாங்கள் அந்த அழைப்புதலை தந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 26 பக்கங்களிலே இந்த அழைப்புதல் அச்சிடப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் உலக வரலாற்றிலே அல்லது இலங்கையிலே அதிகூடிய பக்கங்களோடு அதிகளவான அதிதிகளோடு அச்சிடப்பட்ட ஒரு அழைப்புதலாகவும் அதே நேரம்
அதிகமான அமர்வுகளை கொண்ட ஒரு நிகழ்வாகவும் இந்த கண்ணகி இலக்கிய விழாவை நாங்கள் பார்க்கலாம். அதிலே மிக முக்கியமாக 27 மற்றும் 28ஆம் திகதிகளிலே பிரமாண்டமான நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. பிரமாண்டம் என்றால் அதை நேரடியாக முதலாவது நிகழ்வு, முதலாவது விழா மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியிலே இடம்பெற்ற போதும் அதை பார்த்து விருப்பமடைந்து உடனடியாக 2வது விழாவினை நான் பிறந்த மண்ணான புதுக்குடியிருப்பிலே அந்த விழாவை நடத்தியவர்களில் நானும் ஒருவன் என்ற வகையிலும் ஒரு பிரமாண்டமான விழாவாக இந்த விழா இடம்பெறுவது வழமை. அதிலே மிக முக்கியமாக முதலாவதாக இந்த 27ஆம் திகதி காலை 7 மணிக்கு மண்முனை தென்மேற்கு பிரதேசம், இந்த மண்முனை தென்மேற்கு பிரதேசம் என்பது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக மிக ஒரு பண்பாடு பாரம்பரியமிக்க ஒரு பிரதேசம். வந்தாரை வரவேற்று மகிழ்வாக பேசி இன்முகம் காட்டி விருந்தோம்பல் செய்வதிலே ஒரு புண்ணிய பூமியாக, சிவபூமியாக கருதப்படுகின்ற ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்திலே அதுவும் கண்ணகை அம்மன் ஆலயங்கள் இருக்கின்ற இடங்களை குறிப்பாக மையப்படுத்தி அனைத்து ஆலயங்கள், கலை இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த விழா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. அதிலே கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே இருந்து பண்பாட்டு பவனி மிக சிறப்பாக இடம்பெறும். அந்த பண்பாட்டு பவனியிலே கரகம், கும்மி, கூத்து, ஆடல், பாடல் என்று பல்வேறுபட்ட நிகழ்வுகள் பண்பாட்டு பவனியாக வந்து கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் ஆலயத்திலே இருந்து பண்பாட்டு பவனி வந்து மகளடித்தீவு கலாசார மண்டபத்திலே தொடக்க விழா ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. தொடக்க விழாவிலே பல்வேறுபட்ட நிகழ்வுகள் அங்கு களை கட்ட இருக்கின்றது. குறிப்பாக அந்த தொடக்க விழாவானது கூலவாணிகர் சாத்தனார் அரங்கு என்று அங்கு பெயரிடப்பட்டிருக்கின்றது. கூட அந்த கண்ணகி சிலப்பதிகாரம் அல்லது கண்ணகி வழக்குரையிலே பேசப்படுகின்ற சொல்லப்படுகின்ற பெயர்களின் அடிப்படையில் இந்த அரங்குகள் பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது. எனவே தொடக்க விழா மிக மிக சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. இதுவரை காலம் 9 வருஷமா நீங்க இந்த விழாவை கடைபிடிச்சு வெற்றிகரமா நீங்க நடத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த இதுவரை காலம் நடந்த விழாக்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இதுவரை காலமும் நடந்த விழாக்களை பற்றி சொல்லுகின்ற அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தை தொட்டுவிட்டு செல்கின்றேன். இந்த தொடக்க விழாவிலே மிக முக்கியமாக கூடல் என்கின்ற ஒரு புத்தகம் வெளியிடப்படும். கூடல் இது பரலாறு பரல் 7 கழுதாவளையிலே நடந்த விழாவிலே வெளியிடப்பட்டிருந்தது. இந்த விழாவிலே கூடல் பரல் 8 வெளிவர இருக்கின்றது. இது ஒவ்வொரு ஆண்டுகளும் நடைபெற்ற விழாக்களின் தொகுப்பாக ஒரு ஆவண பொக்கிசமாக வெளிவரும். அதே நேரம் இம்முறை விசேஷமாக சிலப்பதிகார செய்திகள் என்கின்ற சிலப்பதிகாரத்திலே கூறப்பட்ட பிரதான விடயங்களை விடுத்து, பிரதான விடயங்கள் என்றால் ஊழ்வினை உறுத்து வந்தூட்டும், கற்புடைய மங்கையர் உலகத்தால் போற்றப்படுவார், அறம் புடைத்தோர்க்கு அறக்கடவுள் கூற்றுவனாவான் என்கின்ற பிரதான விடயங்களை விடுத்து இதைவிட மேலதிகமாக சிலப்பதிகாரத்திலே என்ன செய்திகள் சொல்லப்படுகின்றது, அந்த செய்திகள் மக்களுக்கு எந்த அளவுக்கு மக்களை திருப்திப்படுத்துகிறது, வழிப்படுத்துகிறது என்கின்ற விடயத்தை மையப்படுத்தி ஒரு புத்தகம் வெளிவர இருக்கிறது. அதனை கூடல் தலைவர் செங்கதிரோன் தானா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தொடக்க விழாவிலே வெளியிட்டிருக்கின்றார். ஒன்று கூடல், அடுத்தது சிலப்பதிகார செய்திகள். அதுபோன்று இன்னும் ஒரு புத்தகம் வெளிவர இருக்கின்றது, கண்ணகி வழக்குரையினுடைய ஆய்வு கட்டுரைகள். இதுவரை நடந்த, நீங்கள் கேட்டது போன்றுதான், இதுவரை நடந்த விழாக்களிலே வெளிவந்த இந்த கூடலிலே பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் எழுதிய கண்ணகி வழக்குரை சம்பந்தமான கட்டுரைகள் ஒரு தொகுப்பாக வெளிவர இருக்கின்றது. 3. 4வதாக அண்மையிலே தாந்தியன் சிதம்பரப்பிள்ளை அவர்கள் வெளியிட்டு வைத்த வசந்தன் பாடல்கள், அந்த புத்தகம் மிக மிக ஒரு தேவையான, எதிர்கால சமுதாயத்திற்கும் தற்கால சமூகத்துக்கும் தேவையான அந்த வசந்தன் புத்தகம் அறிமுகம் செய்து வைக்கப்பட இருக்கிறது. இன்னும் ஒரு விடயம், நீங்கள் கேட்ட கேள்விக்கு அமைவாக இந்த 10 ஆண்டுகளும் இடம்பெற்ற நிகழ்வுகளுடைய தொகுப்பாக ஒரு செயற்பாட்டு அறிக்கை கூடலின் செயலாளர் அன்பழகன் குருசையா அவர்கள் வெளியிட இருக்கின்றார். இன்னும் சிலப்பதிகாரம், சிறுவர்களுக்கான சிலப்பதிகாரம் என்று அந்த தொடக்க விழாவிலே ஒரு அருமையான நூல்கள் வெளிவர இருக்கின்றது. இந்த விடயத்தோடு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகின்றேன். 10 ஆண்டுகளும் ஆரம்பத்திலே
கண்ணகி கலை இலக்கிய கூடலினுடைய முதலாவது கண்ணகி இலக்கிய விழாவாக தான் ஆரம்பித்தது. அங்கே கலை இருக்கவில்லை. இலக்கிய விழா மட்டக்களப்பு மகாஜன கல்லூரியிலே ஆரம்பிக்கப்பட்ட போது இவ்வளவு பிரமாண்டமாக இந்த விழா மாறும் என்கின்ற சிந்தனை எங்களிடம் இருக்கவில்லை. ஆனால் அந்த விழாவினுடைய தேவை, அந்த பண்பாட்டு அம்சம், அங்கு இடம்பெற்ற ஒவ்வொரு விடயங்களுமே அந்த விழாவினுடைய தேவை உணரப்பட்டது. இது கிராமங்கள் தோறும் நகர்த்தப்பட்டது. புதுக்குடியிருப்பு, கண்ணங்குடா, கிரான், மந்தாரமூலை, தம்பிலிவில், கழுதாவளி என்று ஒவ்வொரு கிராமங்களாக நகர்த்தப்பட்டு இன்று மண்முனை தென்மேற்கிலே வந்து நிற்கின்றது. 27ஆம் 28ஆம் தேதியில நடக்க போற விழா பற்றி சொல்லுங்க. உண்மையிலே நான் ஆரம்பத்தில் நீங்கள் தொடக்க விழா பற்றி கூறியிருந்தேன். தொடக்க விழா நடைபெற்று அன்று பிற்பகல், மிக முக்கியமாக இந்த செய்தியினை மக்கள் அவதானிக்க வேண்டும், அன்று பிற்பகல் 2 விசேடமான விடயங்கள் இருக்கிறது. 27 காலையிலே தொடக்க விழா, 27ஆம் தேதி பிற்பகல் மகளிர்தீவு கலாசார மண்டபத்திலே மட்டக்களப்பு கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய சிலப்பதிகாரத்தின் சிறப்பு மங்கையரின் பெருமையே செங்கோலின் அருமையே என்று ஒரு சிறப்பான பட்டிமன்றம் இடம்பெற இருக்கின்றது. அந்த பட்டிமன்றத்தினை மட்டக்களப்பு கதிரவன் பட்டிமன்ற பேரவையினுடைய 154வது பட்டிமன்றமாக அதன் தலைவராக நான் இருக்கின்றேன். அந்த பட்டிமன்றத்துக்கு தலைமை தாங்க இருக்கின்றேன். பட்டிமன்றம் ஒன்று சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது. அதே போன்று ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகின்றார். பாடிமின் சிறிஸ்கந்தராஜ ஐயா அவர்கள் வருகின்றார். அங்கு கொற்றவனின் தீர்ப்பும் குற்றவியல் சட்டமும். பாருங்கள், இந்த விடயங்கள் ஒவ்வொன்றுமே ஏதோ ஒரு புதிய விடயம். கொற்றவனின் தீர்ப்பும் குற்றவியல் சட்டம் இப்பொழுது இருக்கின்ற சட்டத்தோடும் சமகால நீதி நெறிகளோடு சேர்த்து இருக்கின்ற அந்த ஏனைய எங்களுடைய கண்ணகையை சார்ந்த அந்த நீதி விடயங்களை உட்புகுத்தி கொற்றவனின் தீர்ப்பும் குற்றவியல் சட்டமும் என்கின்ற ஒரு சொற்பொழிவும் அதனோடு இணைந்த வகையிலே ஏனைய இந்த போட்டி நிகழ்வுகளுக்கான பரிசுகள், ஏனைய நிகழ்வுகள் இடம்பெற இருக்கின்றது. இது 27ஆம் தேதி சிறப்பாக இடம்பெறும். தொடர்ந்து நீங்கள் கேட்டதற்கு இணங்க 28ஆம் தேதி காலையிலே இளங்கோ அடிகள் அரங்கு. இங்கு முத்தமிழ்களும் விளையாடும். ஏனென்றால் முத்தமிழ் வித்தகர் சுவாமி விபுலானந்தர் பிறந்த மன்னது. அந்த வகையிலே முத்தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இளங்கோ அடிகள் அரங்கிலே மிக மிக சிறப்பான ஆய்வரங்கம் ஒன்று இடம்பெறும். இந்த ஆய்வரங்கத்துக்கு பேராசிரியர் சிவரத்தினம் ஐயா அவர்கள் தலைமை தாங்க இருக்கின்றார். இந்த ஆய்வரங்கம் பல்வேறுபட்ட தலைப்புகளோடு சிறந்த ஆய்வாளர்களை கொண்டு இந்த ஆய்வரங்கம் மிக மிக சிறப்பாக இடம்பெறுகின்றது. இதிலே இந்த ஆய்வரங்கத்தை கண்டுகளிக்க பல்வேறு பாகங்களிலுமிருந்து பெருந்தொகையான ஆய்வாளர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். முத்தமிழ் விழா, தமிழ் இலக்கிய விழாக்கள் அப்படின்னு பல்வேறு பட்ட விழாக்கள் வந்துட்டு நடக்குது. ஏன் விசேஷமா கண்ணகி விழா அப்படின்னு நடக்குது? உண்மையிலே ஒரு சிறப்பான கேள்வி ஒன்றை கேட்டிருக்கின்றீர்கள். நான் எதிர்பார்த்தேன் இவ்வாறான கேள்வி வந்தால் சிறப்பாக இருக்கும் என்று. ஏனென்றால் எல்லா விழாக்களும் இருக்கிறது. முத்தமிழ் விழா, தமிழ் இலக்கிய விழா, ஒவ்வொரு எழுத்தாளர்கள் அல்லது பாரதி விழா, வள்ளுவர் விழா, ஔவை விழா, இவ்வாறு பல விழாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விடயத்தினை ஒவ்வொரு பண்பாட்டினை பறைசாற்றி நிற்கும். ஆனால் கண்ணகி விழாவினுடைய நோக்கம் ஒரு பகுதி பக்தியாக நிற்க. உண்மையிலே கண்ணகை அம்மன் என்று சொன்னாலே மெய் சிலிர்த்து பக்தி உருவாகி ஒரு வித்தியாசமான ஒரு தன்மை ஏற்படும். அதை மையப்படுத்தி, ஆனால் அந்த கண்ணகி அம்மன் சார்ந்த கண்ணகி சார்ந்த இலக்கியங்களுக்குள்ளே பொதிந்து கிடக்கின்ற நீதி, நேர்மை, அன்பு, விருந்தோம்பல், இல்லறம், நல்லறம், ஒவ்வொரு விடயங்களுமே இந்த சிலப்பதிகாரத்திலும் கண்ணகி வழக்குரையிலும் அது சார்ந்து எழுந்த அத்தனை இலக்கியங்களையும் சொல்லப்படுகிறது. ஆனால் அதை மக்கள் மையப்படுத்த வேண்டும். மக்கள் மையப்படுத்தினால்தான் எவ்வாறு மக்களின் வாழ்வியலை நாங்கள் எதிர்காலத்துக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று மக்களுக்கு தெரியும். உண்மையிலே இப்பொழுது பாரதியார் பொய் சொல்லக்கூடாது பாப்பா என்று பாடினார். அந்த குழந்தைகளுக்கு பொய் சொல்லக்கூடாது என்கின்ற ஒரு சிந்தனை வருகின்றதா இல்லையா? வருகின்றது. அதுபோன்றுதான் ஒவ்வொரு இலக்கியங்களும் சொல்லுகின்ற செய்திகள் மக்களுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை ஏற்படுத்தும் என்கின்ற நம்பிக்கை எங்களுள்ளே இருக்கின்றது. அதனால் தான் இந்த கண்ணகி இலக்கிய விழா இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கண்ணகி வழக்குரை சம்பந்தமா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. உண்மையிலே நீங்கள் விழாவை பற்றியும் கேட்கின்றீர்கள்,
சிலப்பதிகாரம் பற்றி கண்ணகி வழக்குரை ஒரு ஒரு பிரமாண்டமான வினாக்களாக இருக்கின்றது. கண்ணகி வழக்குரை உதாரணமாக கண்ணகையம்மன் ஆலயங்கள் சகல இடங்களிலும், அது வற்றாப்பளை கண்ணகி அம்மனாக இருக்கலாம், அங்கனாமைக்கடவை அம்மனாக இருக்கலாம், அவ்வாறு மட்டக்களப்பிலே ஒவ்வொரு கிராமங்களிலும் கண்ணகி அம்மன், பட்டிநகர், தம்பிலிவில், வீரமுனை, காரைநகர், பவுசுபரு, கல்முனை, கல்லார், அருவீர், மகளூர், செட்டிபாளையம், புதுக்குடியிருப்பு, செல்வமூர், மகளடித்தீவு, முதலைக்கூடா, அட்டதிக்கும் புகழ், வந்தாறு, மூளையூர், அங்கங்கு நின்ற கல்யாணியாய் உரையும் மட்டவுள் பூங்குழல் மண்முனை கண்ணகையை மனதில் நினைக்க வினை மாறி ஓடிடுமே என்பது போல இது ஒரு காவியம். இது போன்று மற்ற ஊர்களை இணைத்தும் காவியம் இருக்கிறது. இது ஒரு காவியம். பட்டிநகர், தம்பிலிவில் என்று சொல். இந்த ஒவ்வொரு கண்ணகியம்மன் ஆலயங்களிலும் கண்ணகையம்மன் அந்த கண்ணகி வழக்குரை ஏடு பார்த்து படிப்பார்கள். இப்பொழுது புத்தகம் பார்த்து படிக்கின்றார்கள். ஏடு பார்த்து கண்ணகியினுடைய வாழ்க்கை அது கேட்கின்ற போதே ஒரு காதுகளுக்கும் எங்கள் மனதுகளுக்கும் இனிமையாக இருக்கும். கண்ணகி எவ்வாறு பிறந்தார், எவ்வாறு வாழ்ந்தார், கோவலன் கண்ணகை திருமணம், மாதவியோடு கோவலன் இணைவு, அதன் பிறகு மாதவியை விட்டு கோவலன் வருகின்ற போது கண்ணகி ஏற்றுக்கொண்டு தனது காட்சிலம்பை கொடுத்து விற்பனைக்காக அனுப்பி கோவலன் கொலைவிடப்படுவது, அங்கு சிலம்பை கொண்டு பாண்டியன் அரண்மனையிலே வாதிடுவது என்று ஒவ்வொரு விடயங்களாக அங்கிருக்கின்ற கண்ணகி வழக்குரை படிக்கின்ற போது மெய் சிலிர்க்கும். அதனூடாக மக்கள் ஒரு பல செய்திகளை விளங்கிக் கொள்வார்கள். எனவே கண்ணகி வழக்குரை என்பது எங்களுடைய வாழ்க்கையின் கோலம், வாழ்க்கையின் கண்ணாடி. நாங்கள் எவ்வாறு எங்களுடைய கண்ணகியினுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை வெளிக்காட்டுகிறது. உதாரணமாக கோவலன் மாதவியினுடைய ஆடல் நங்கை மாதவியினுடைய ஆடலுக்கு மயங்கி செல்கின்றார். அவருடைய பொன் பொருள் நகை அனைத்தையுமே அவர் இழந்து விடுகிறார். இறுதியாக கையிலே ஒன்றுமில்லை. அவர் மீண்டும் கண்ணகியிடம் வருகின்றார். சமகாலத்திலே இவ்வாறு சகலதையும் இழந்து சென்று போன ஒரு கணவன் வீடு நோக்கி வந்தால் எவ்வாறு இருக்கும்? ஆனால் அந்த கண்ணகை தெய்வமாக்கப்படுகின்றால், தெய்வமாகி வருவதற்கான காரணம் அதை ஏற்றுக்கொண்டு தனது கணவனை வரவேற்று மீண்டும் தொழிலை ஆரம்பிக்கலாம், வர்த்தகத்தை ஆரம்பிக்கலாம் என்று சிலம்பை கழட்டி கொடுத்து எங்காவது சென்று வாழ்வோம் என்று போகின்றார்களே, அந்த வாழ்க்கை முறை ஏதோ ஒரு வகையிலே அதை சிலர் பிழையென்று வாதிட்டாலும் ஒரு நேர்த்தியான ஒரு நேர்மையான வாழ்க்கை முறை அங்கு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயங்களை கண்ணகியம்மன் சடங்கு காலங்களிலே கண்ணகி வழக்குரை எடுத்து காட்டும். பொதுவா இந்த காலத்துல எந்த பொண்ணுங்களுமே அப்படி இல்லை, சரியா? யாருமே கணவர் வந்துட்டு இன்னொருத்தவங்களை விரும்பி போயிட்டு திருப்பி வந்தாலும் ஏத்துக்கொள்ற மனப்பாங்க யாருக்கிட்ட இருக்காது. ஆனால் அதையும் தாண்டி பொறுமை பக்குவமாக செல்ல வேண்டும் என்பதை இந்த கண்ணகி வழக்குரை, இந்த கண்ணகி இலக்கிய சொல்லுகின்றது. அதை பத்தி கண்ணகியை பற்றி என்ன சொல்றீங்க? இதுல நான் ஏற்றுக்கொள்ற மனப்பாங்க பத்தி நீங்க என்ன? ஏற்றுக்கொள்கின்ற மனப்பாங்கு அப்பால் நாங்கள் கண்ணகை அம்மன் பற்றி தெய்வமாக பார்க்கின்றோம். அது தெய்வம் என்றால் நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்திலே வைத்து, எங்களுடைய மரபு தாய் தெய்வ வழிபாடு, உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கின்ற இடத்திலே அந்த உயர்ந்த வார்த்தையை தவிர்த்து வேறு விமர்சிக்கின்ற வார்த்தைகள் வர முடியாது. ஏனென்றால் சகல படிமுறைகளிலுமே அவருடைய ஆரம்ப காலம் தொட்டு அவர் தெய்வமாக மாற்றப்படுகின்ற வரைக்குமான ஒவ்வொரு செயற்பாடுமே ஒரு உயர்ந்த பெண்ணுக்குரிய ஒரு பண்பைத்தான் வெளிக்காட்டி நிற்கின்றது. இல்லை, இன்னும் ஒரு விடயத்தை நான் மறந்துவிட்டேன், சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த அமர்விலே 27ஆம் தேதி பண்பாட்டு பவனி காலையிலே பிற்பகல் அது பட்டிமன்றமும் சொற்பொழிவுமாக இருக்க, ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஆய்வரங்கம் இருக்க, மிக மிக நீங்கள் கேட்டுகள் மாதவி பற்றி. மாதவிக்கென்று தனியொரு அரங்கு இருக்கிறது. அதுதான் கலையரங்கும் நிறைய விழாவும் மாதவி அரங்கு. இந்த இதிலே மாதவி அரங்கு என்று இருக்கிறது. இந்த மாதவி அரங்கிலே ஆடல், பாடல், கூத்து, நாடகம், நாட்டியம், வில்லுப்பாட்டு, கதாபிரசங்கம் என்று எங்களுடைய மண்ணின் கலைகள் அங்கு அரங்கேற்றப்படும். இந்த கலைகளை கண்டுகளிக்க சகல இடங்களிலிருந்து மக்கள் வருவார்கள். இது நிறைவடைந்ததும், இந்த மாதவி அரங்கு நிறைவடைந்ததும் அன்று இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு, மகளடித்தீவு கண்ணகையம்மன் ஆலயத்துக்கு முன்பாக, அது ஒரு பிரசித்தி பெற்ற கண்ணகையம்மன் ஆலயம், அந்த ஆலயத்துக்கு முன்பாக கூத்து, அங்கு கூத்து களரி என்று சொன்னால் எங்களுடைய மரபு மாறாத வகையிலே வட்ட களரி கட்டித்தான் கூத்தாடுவார்கள்.
கூத்திலே எந்த விதமான புதிய விடயங்களும் சேர்க்கப்படாமல் எங்களுடைய பாரம்பரிய முறைப்படியே கூத்துக்கள் ஆடப்பட்டிருக்கின்றது. அந்த கூத்துக்களை கண்டுகளிக்கவும் அதிகளவான மக்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். அங்கு நான் நினைக்கின்றேன் இறைவனும் புலவனும், அருச்சுனன் பாசுபதம், இராம நாடகம், அபிமன்னன் சண்டை என்கின்ற 4 கூத்துக்கள் விடிய விடிய ஆடப்பட இருக்கின்றது. அந்த கூத்துக்களோடு அதிகாலை தான் பாருங்கள், 25ஆம் திகதி காலையிலே போர்த்தேங்காய் அடித்தலோடு ஆரம்பிக்கப்பட்டு திங்கட்கிழமை அதிகாலை கூத்தோடு தான் இந்த கண்ணகி கலை இலக்கிய விழா நிறைவடைய இருக்கின்றது. இது ஒரு மிக மிக மக்களை அனைவரையுமே மட்டக்களப்பு மண்முனை தென்மேற்கு பகுதியை திரும்பி பார்க்க வைக்கின்ற ஒரு நிகழ்வாக காணப்பட இருக்கின்றது. நிச்சயமாக எனக்கே வந்துட்டு கேட்குறப்போ போகணும், கலந்துக்கணும், 27, 28ஆம் தேதிகளில் நடக்கிற விழாக்களில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசை. அன்போடு வரவேற்கின்றோம். கண்டிப்பாக ஐயா. கண்ணகி சடங்கு எவ்வாறு நடக்குது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே நீங்கள் உங்களுடைய கேள்வி ஒரு பல்சுவை நிறைந்த கேள்வியாக இருக்கிறது. கண்ணகி இலக்கிய விழாவை பற்றி கேட்கின்றீர்கள், அந்த 2 நாட்களை பற்றி கேட்கின்றீர்கள், சிலப்பதிகாரம் பற்றி கேட்கின்றீர்கள். இதிலே கண்ணகி அம்மன் சடங்கு, உண்மையிலே கண்ணகி அம்மன் சடங்கு நடக்கின்ற ஒரு கிராமத்தைச் சேர்ந்தவன், புதுக்குடியிருப்பு கிராமத்திலே பிறந்தவன், தாளங்குடா கிராமத்திலே திருமணம் முடித்திருக்கின்றேன் என்கின்ற வகையினால் 2 கிராமங்களிலும் கண்ணகியம்மன் கோயில் இருக்கின்றது என்பதனால் கண்ணகியம்மன் சடங்கோடு கண்ணகி வழிபாட்டோடு மிக மிக ஒன்றிணைந்த என்ற வகையில் இந்த கேள்வி எனக்கு பொருத்தமான கேள்விதான். திருக்கதவு திறத்தல் என்கின்ற சம்பவம் நடக்கும். கண்ணகியம்மன் ஆலயத்திலே திருக்கதவு திறத்தல். கதவு திறந்தால் கதவு திறப்பதற்கு முதல் ஒரு 20-30 நாட்களே அந்த இடங்கள், அந்த ஊர்களை புனிதமாகிவிடும், தூய்மையாகிவிடும். அந்த இடத்திலே மிக மிக தூய்மையாக இடங்கள் துப்புரவு செய்யப்பட்டு, வீடுகள் முறையாக கழுவப்பட்டு, ஆலயங்கள் சோதனை செய்யப்பட்டு, அது ஒரு வீடுகளிலே நடக்கின்ற பெரிய நிகழ்வுகள் போன்று ஆலயத்திலே மக்கள் இருந்த சடங்குக்காக காத்திருப்பார்கள். கதவு திறக்கப்படும். கதவு திறந்தால் ஒவ்வொரு ஆலயங்களிலும் ஒவ்வொரு வகையாக கலை நிகழ்ச்சிகள் முக்கியத்துவம் பெறும். பெட்டி தூக்கி வருகின்ற காட்சிகள், நேர்த்திக்கடன்கள் தீர்க்கின்ற காட்சிகள், கல்யாணக்கால் வெட்டி வருகின்ற காட்சிகள், இவ்வாறு ஒவ்வொன்றாக வித்தியாசமாக எங்களுடைய பாரம்பரிய முறைப்படி. அதில் மிக முக்கியம் என்னவென்றால், எங்களுடைய கிழக்கு பிராந்தியம் அல்லது எங்களுடைய மட்டக்களப்பு பிரதேசத்திலே பாரம்பரியங்கள் மீறாத வகையிலே அந்த பூசை வழிபாடு, சடங்கு முறைகள், அங்கு பாடுகின்ற காவியம் எல்லாமே பாரம்பரியங்கள் மீறாத வகையிலே எங்களுடைய பழமையானவர்கள், எங்களுடைய முதியோர்கள் அதை காப்பாற்றி இளம் தலைமுறைக்கு கொடுக்கின்ற அந்த சடங்கு முறையை காணக்கூடியதாக இருக்கும். திருக்குளத்தில் பாடி திருக்குளத்தில் ஆடுகின்ற அந்த வைகாசி திங்கள் நான் வருவேன் என்று வரமளித்த பத்தினியே என்று சொல்லப்படுகிறது. அந்த வைகாசி திங்கள் என்பது வைகாசியினுடைய ஒரு பூரணை நிறைந்த நாளாகவும் அல்லது திங்கள் கூடிய நாளாக அந்த குளித்தில் ஆடப்படும். இவ்வாறு சடங்கு முறையானது மிக மிக சிறப்பாக எங்கள் பகுதியிலே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. கண்ணகி சார்ந்த இலக்கியங்கள் சமூகத்துக்கு இந்த வகையில பயனுள்ளதாவோ என்ன சொல்ல வாராங்க அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. கண்ணகி சார்ந்த இலக்கியங்கள் என்ற வகையிலே நான் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். கண்ணகை வழக்குரை எங்களுடைய பண்டிதர் BC கந்தையா அவர்களினால் சகல இடங்களிலுமே இருந்த 8 பிரதிகளை பார்த்து ஒரு முறையான தரமாக தொகுக்கப்பட்ட ஒரு கண்ணகி வழக்குரை எங்கள் ஆலயங்களிலே பாடப்படும். அந்த கண்ணகி வழக்குரையினை எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய கூடல் மீள் பதிப்பு செய்து மக்களுக்காக கொடுத்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2000 பிரதிகள் நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஏனென்றால் இது மக்கள் மையப்பட்ட ஒன்றாக மாற்றமடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வசந்தன் கவி திரட்டு மிக மிக ஒரு புனிதமான அற்புதமான பாடல்கள் இருக்கிறது. இவ்வாறான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கொம்பு முறை பாடல்கள் இருக்கின்றது. இவ்வாறு கண்ணகி சார்ந்த காவியங்கள், காவடி பாடல்கள், கும்மி பாடல்கள், கரக பாடல்கள், பல இருவட்டுக்கள் என்று பல்வேறு இலக்கியங்கள், அது கண்ணகி அம்மன் சடங்கு ஆரம்பித்தாலே தொடர்ச்சியாக பல்வேறு இலக்கியங்கள் வந்து கொண்டிருக்கும். எனவே அந்த இலக்கியங்கள் எல்லாமே மக்களுக்கு, இந்த சமூகத்துக்கு என்ன விடயத்தை சொல்கின்றது என்றால், மக்கள் நெறிமுறை தவறாமல், பொய் சொல்லாமல், ஒழுக்கத்தோடு, சிறந்த இல்லற வாழ்க்கையோடு வாழ வேண்டும் என்பதற்கான பல்வேறு விடயங்கள் எடுத்து காட்டுகின்ற அதே நேரம்
இந்த உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்பது போல அதை பாடுகின்ற போது உள்ளத்திலே ஒரு திருப்தி ஏற்படும். என்னதான் இருந்தாலும் உள்ளத்திலே ஏற்படுகின்ற ஒரு மன திருப்தி தான் எங்களை மேல் நோக்கி கொண்டு செல்லும். அந்த பாடல்களை பக்தியோடு பாடுகின்ற போது அதில் இருக்கின்ற கருத்தாளமிக்க விடயங்கள் எங்களை மாற்றும். அதை படிக்கின்ற எங்களையும் மாற்றும், அதை கேட்கின்ற மற்றவரையும் மாற்றும், அது கலையாக ஆற்றுகை செய்யப்படுகின்ற போது சமூகத்தையும் மாற்றும். தொடர்ந்தும் நம்ம கூட கதிரவன் தங்கராசா இன்பராசா கண்ணகி கலை இலக்கிய கூடல் இணைப்பாளர் வந்துட்டு நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. சிலப்பதிகாரம் அறச்சிந்தனையை வெளிப்படுத்தும் இலக்கியம், சரிங்களா? அந்த இலக்கியங்களூடாக மக்கள் மனதுல எப்படி மாற்றத்தை நம்மளால பார்க்க முடியும்? உண்மையிலே சங்கம் அருவிய காலத்தில் தான் அதிகமான அறநூல்கள் வெளிவந்தது. அது சங்க காலத்திலே அகத்தினை புறத்தினை ஒழுக்கத்துக்கூடாக இருந்த மக்கள் அடுத்த கட்டமாக சங்கமருவிய காலத்தில் அறத்தின் பால் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அறச்சிந்தனை மிக்க நூல்கள் இருந்தது. நான் ஒரு கதையை சொல்லி இந்த கேள்விக்கு விடையை சொல்கின்றேன். அரசன் நகர்வனம் வருவது வளமை. நகரத்திலே இருக்கின்ற மக்கள் சிறப்பாக எந்த விதமான துன்பங்களும் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்கின்றார்களா என்று பார்த்து வருவது வளமை. இவ்வாறு ஒரு அரசன் பார்த்து வருகின்றார். பார்த்து வருகின்ற போது ஒரு வீட்டிலே ஒரு ஆண் குரலும் பெண் குரலும் கேட்கின்றது. அந்த கணவன் சொல்கின்றான், ஒரு வெளியிடத்திற்கு தொழில் நிமித்தம் செல்ல போகின்றார். அப்பொழுது மனைவி கூறுகின்றார், பாருங்க அந்த அறச்சிந்தனை எவ்வாறு வருகின்றது என்று. அந்த மனைவி கூறுகின்றார், நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்றால் நான் தனிமையிலே எவ்வாறு இங்கு இருப்பது என்று பயத்துடன் கேட்கின்றார். கணவன் சொல்கின்றான், எங்களுடைய இந்த நாட்டிலே செங்கோல் ஆட்சி செய்கின்ற போது, நீதியான நேர்மையான ஆட்சி இருக்கின்ற போது எதுவுமே நடந்து விட போவதில்லை. நீங்கள் இங்கு பெண்களுக்கான சகலவிதமான பாதுகாப்பும் இருக்கின்றது என்று கூறுகின்றான். இது அந்த அரசனின் காதுகளுக்கு கேட்கின்றது. நகர்வலம் அந்த அரசன் கேட்கின்றான். கேட்டுவிட்டு அவன், இந்த நாட்டு மக்கள் நம்மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்று மகிழ்ச்சியோடு அரண்மனைக்கு செல்கின்றான். இவ்வாறு நாளாந்தம் நகர்வலம் வருவதும் மக்களுடைய அந்த இன்பங்களை கண்டு சந்தோஷப்படுவதும் வழமையாக இருந்தது. இவ்வாறு வருகின்ற போது ஒரு நாள் அந்த வீட்டிலே, அதே வீட்டிலே ஒரு ஆண் குரல் கேட்கின்றது. அரசன் பார்த்தால் கணவன் வேலைக்கு சென்று விட்டார், இங்கு ஒரு ஆண் குரல் கேட்கின்றது என்று உடனடியாக வேகமாக சென்று அந்த வீட்டின் கதவை தட்டுகிறான். கதவை தட்டியதும் யாரது என்று அங்கிருந்து ஒரு ஆண் குரல் வருகிறது. அது அந்த வீட்டு கணவனுடைய குரல் தான். அவர் வந்து விட்டார். அரசன் பார்த்தாங்க, நம்ம தெரியாமல் பிழையாக இந்த வீட்டின் கதவை தட்டி விட்டோமே என்று ஒவ்வொரு வீடாக அதை சீர் செய்வதற்காக, தனது பிழையை மறைப்பதற்கு என்னவோ சீர் செய்வதற்காக ஏனைய வீடுகளின் கதவுகளையும் தட்டிவிட்டு அரண்மனைக்கு சென்று விட்டார். மறுநாள் காலை அனைத்து குடிமக்களும் அரண்மனைக்கு செல்கின்றார்கள். அரசே, நேற்று இரவு எங்கள் வீடுகளை யாரோ ஒரு கள்வன் தட்டி விட்டு போய்விட்டார் என்று. அப்படியா? அந்த கள்ளனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும், என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அரசன் கேட்கின்றார். அவன் தட்டிய கைகளை வெட்ட வேண்டும் என்று மக்கள் சொல்கின்றார்கள். உடனே அரசன் தனது உடைவாளை எடுத்து தனது கையை வெட்டுகிறான். இங்கு போதிக்கப்படுகின்ற அறம், மனுநீதி கண்ட சோழன் அங்கு போதிக்கப்படுகின்ற அறம். இவ்வாறு எங்களுடைய இந்த அறச்சிந்தனையை வெளிப்படுத்துகின்ற நூல்கள் அத்தனையினுமே அறங்கள் போதிக்கப்படுகின்றது. அந்த அரசன் தனது கையை வெட்டியதும் மக்கள் வியந்து நிற்கிறார்கள். இவ்வாறான ஆட்சி நீதி நெறிமுறைகளை வெளிக்காட்டி நிற்பதுதான் இலக்கியம். அதன் பிற்பாடு அவன் தனது கைகளுக்கு பொற்கை பொருத்தப்படுகிறது. அவன்தான் பொற்கை பாண்டியனாக போற்றப்படுகின்றான். இவ்வாறுதான் சிலப்பதிகாரமும் நான் ஏற்கனவே கூறியது போன்று பல்வேறு அறச்சிந்தனைகளை வெளிக்காட்டி நிற்கிறது. பாருங்கள், பாண்டியனுடைய அரண்மனைக்கு கண்ணீரும் கம்பனையுமாக கண்ணகி செல்கின்றார். நீதி கேட்டு போராடுகின்றார். அரண்மனைக்கு சென்று நேரடியாக நின்று தானே வழக்காடுகின்றார். இதற்கு ஒரு இடம் இருக்கின்றதா இல்லையா? ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகின்றதா இல்லையா?
அந்த சந்தர்ப்பம்தான் இருக்க வேண்டும். அந்த அறத்திலே நேரடியாக உரிமையோடு எங்கள் பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடிய சக்தி அங்கு அந்த சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அதே நேரம் தான் செய்தது தவறுதான் என்று உணர்ந்ததும் வெண்கொற்ற கொடை கீழே விழ செங்கோல் சாய அந்த பாண்டியன் கீழே விழுந்து மடிகிறான். பாண்டிமா தேவியும் கோப்பரும் தேவியும் அடிந்து போகின்றார். இங்கு அறம் இருக்கிறதா இல்லையா? எனவே நீதி தவறினால், பிழை விட்டால் நாங்கள் அந்த நீதியை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும் என்கின்ற அறச்சிந்தனை சிலப்பதிகாரத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த அறச்சிந்தனை தற்காலத்திலும் பின்பற்றப்பட்டால் ஒரு நீதியான அறநீதி மிக்க ஒரு வாழ்க்கை முறையை வாழ முடியும் என்கின்ற செய்தி சிலப்பதிகாரம் சொல்கின்றது. தற்கால நவீன யுகத்துல இவ்வாறான கலை நிகழ்ச்சிகளை பாக்குறதுக்கு மக்கள் ஆர்வமா இருக்கிறாங்களா? ஒரு பிஸியான ஷெட்யூல்ல தான் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. டைம் எடுத்து இதுக்காக வந்து பார்ப்பாங்களா? உண்மையிலே நல்ல ஒரு கேள்வி. ஏனென்றால் நவீன காலம், மேலத்திய கலாச்சாரத்தை விரும்புகின்ற காலம், இந்த நாடகம், கூத்து, கரகம், கும்மி என்கின்ற இந்த பாரம்பரியங்கள் என்னத்துக்கென்று கூட கேள்வி கேட்கின்ற சிலர் இருக்கின்ற காலத்திலே இவ்வாறான நிகழ்வுகள் எடுபடுமா அல்லது மக்கள் விரும்பி பார்ப்பார்களா என்ற கேள்வி சரி. ஆனால் அதற்காக நாங்கள் அப்படியே விட்டுவிட்டால் பார்க்க இருக்கின்ற 10 பேரும் இல்லாமல் போய் விடுவார்களே. எனவே எதையும் ஆரம்பித்துத்தான் ஆக வேண்டும். எங்கள் பாரம்பரியங்களை, பண்பாடுகளை காட்டித்தான் ஆக வேண்டும். 1 2 ஆகி 2 100 ஆகி அது அனைத்து மக்களையும் திரும்பி பார்க்க வைக்கும். இதற்கு எடுத்துக்காட்டு தற்பொழுது இந்த 25, 26, 27, 28ஆம் திகதிகளிலே மண்முனை தென்மேற்கு பிரதேசத்தை வந்து பாருங்கள். அங்கு மாபெரும் பிரமாண்டமான திருவிழா போன்று அந்த கலை நிகழ்வுகளை பார்க்க மக்கள் ஒன்று கூடுவார்கள். எனவே நாங்கள் நடக்காது, முடியாது, மக்கள் பார்க்க மாட்டார்கள் என்று சோர்ந்து போனால் அது சோர்ந்த ஒன்றாக மாறிவிடும். நாங்கள் துணிந்து நின்றால் அதை சாதித்து வெற்றி அடையலாம். இதுவரை நடந்த விழாக்கள்ல இப்போ நடக்கவிருக்கிற விழால என்ன சிறப்பம்சமா நீங்க கூறுவீங்க? இந்த கேள்வி நீங்கள் கேட்பீர்கள் என்று நான் எதிர்பார்த்து கொண்டது. ஏனென்றால் 9 விழாக்கள் நடந்து முடிந்து விட்டது. 9 விழாக்களும் பெரும்பாலான விழாக்கள் 2 நாட்களை கொண்ட விழாக்களாகத்தான் இருந்தது. 2 நாட்கள் தான். இது 4 நாட்கள், அதற்கு மேலாக 4வது நாள் இரவு ஒரு கூத்து கலரியை வெளிக்காட்ட இருக்கின்றது. கண்ணங்குடாவிலும் அது இடம்பெற்றது. அது 2வது நாள் இரவு அந்த கூத்து கலரி இடம்பெற்றது. இதிலே பல அமர்வுகள். அதிலே மிக முக்கியமாக கழுதாவளையிலே தேட்டாத்தீவு கொம்புச்சந்தி பிள்ளையர் ஆலயத்துக்கு முன்னுக்கு இடம்பெற்ற கொம்பு விளையாட்டு போன்று இங்கும் கொம்பு முறை விளையாட்டு இடம்பெற்றிருக்கின்றது. எனவே விசேடமாக ஒரு 5 நாட்கள் என்று கூட ஒரு 4 நாட்களும் இறுதியாக இடம்பெறுகின்ற இரவு பகலாக இந்த நிகழ்வு இடம்பெறுவதனால் மக்கள் மத்தியில் ஒரு புதிய மாற்றத்தினையும் பழைய எங்களுடைய வாழ்க்கை முறையினையும் எடுத்துக்காட்டும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு உருவாக்கி இருக்கிறது. கண்ணகி இலக்கிய விழாவினுடைய கட்டமைப்பு என்ன ஐயா? நீங்கள் கேட்கின்ற கட்டமைப்பு நான் நினைக்கின்றேன் கண்ணகி கலை இலக்கிய கூடல் என்கின்ற அமைப்பு ஒன்று இருக்கிறது. அது மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமின்றி அம்பாறை மாவட்டம், ஏனைய மாவட்டங்களில் இருக்கின்றவர்களும் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள். அந்த கூடல் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த கண்ணகி இலக்கிய விழாக்களை நடத்துகின்ற போது எங்கு விழாக்கள் நடைபெற இருக்கின்றதோ அங்கு சென்று அங்கு இருக்கின்ற கலை இலக்கிய கல்வி ஆர்வலர்கள் அனைவரையும் இணைத்து ஒரு ஜனநாயக அடிப்படையிலே ஒரு பொதுவான கூட்டத்தை கூட்டும். இது தாய்ச்சங்கமாக கண்ணகி கலை இலக்கிய கூடல் இருக்க அங்கு இருக்கிற இப்பொழுது மண்முனை தென்மேற்கு, மண்முனை தென்மேற்கிலே இருக்கின்ற அனைத்து கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் இருக்கின்ற கலை கழக கலைஞர்கள், ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், கல்வியாளர்கள், இனி இதுக்கு மேலே இருக்கின்ற அதிதிகள் என்று அனைவரையும் ஒரு பொது அறிவித்தல் கூப்பிட்டு அழைத்து அங்கு ஒரு ஜனநாயக அடிப்படையில் அந்த விழா குழு ஒன்று தெரிவு செய்யப்படும். ஒன்று கண்ணகி கலை இலக்கிய கூடல் என்கின்ற அமைப்பு இருக்க ஒரு விழா குழு, அதற்கு தலைவர், செயலாளர், பொருளாளர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டு இந்த விழா குழுவிற்கு அனைத்து பொறுப்புகளும் கையளிக்கப்படும். அவர்களும் இந்த கூடல் அமைப்பும் சேர்ந்து ஒன்றாக இணைந்து நிகழ்வுக்கான திட்டங்கள் திட்டப்படும். அது மிக முக்கியமாக இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டுகளும் விழாக்குழுக்கள் இணைந்து சங்கிலி தொடர்பாக பாருங்கள் 10 ஆண்டிலே ஒரு பிரமாண்டமான ஒரு பேராளர் கூட்டம்,
ஒரு ஒரு படித்த அல்லது இந்த இலக்கியத்தோடு கலையோடு அல்லது மக்கள் வாழ்வியலோடு விருப்பமுடைய ஒரு அணியினர் ஆண்டுதோறும் சேர்க்கப்பட்டு ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டு வருகிறது. இது வெறுமனவே சாதாரண விடயங்கள் இல்லாமல் எங்கள் பண்பாட்டை பறைசாற்ற ஆயத்தமாக இருக்கிறது. ஒரு இனத்தினுடைய பண்பாடு, ஒரு இனத்தினுடைய மொழி, ஒரு இனத்தினுடைய வாழ்வியல் தவிர்க்கப்படுகின்ற போது அந்த இனமே இல்லாமல் போகிற சந்தர்ப்பம் ஏற்படும். எனவே அதை தவிர்த்து அந்த பண்பாடு வாழ்வியல் என்கின்ற விடயம் மேலோங்கி கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த கூடல் செய்கின்றது. விளையாட்டுன்னு சொல்றீங்க, வழிபாடுன்னு சொல்றீங்க. அப்ப பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே வந்துட்டு ஆர்வமா இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா. ஆனா உங்க மனநிலை அடிப்படையில யார் ரொம்பவே ஆர்வமாக இருப்பாங்க இந்த விழா வரப்போகுது அப்படின்னா? உண்மையிலே கண்ணகை அம்மன் சடங்கு ஆரம்பித்தாலே குழந்தைகள் முதல் வளர்ந்தோர் வரை குதூகலமாக இருப்பது வழமை. எங்கள் மட்டக்களப்பு பிரதேசத்திலே கதவு திறக்கப் போகிறது, கண்ணகி அம்மன் கதவு திறக்கப் போகிறது என்றாலே ஏற்பாடுகள் முந்தி நடக்கும். வெளிநாடுகளில் இருக்கின்ற உறவுகள் வந்து இறங்குவார்கள், சொந்த பந்தங்கள் கூடுவார்கள், எல்லாம் ஆயத்தமாவார்கள், புது ஆடைகள் எடுப்பார்கள், அவ்வாறு மிக மிக களை கட்டும். அதுபோன்றே இந்த கண்ணகி இலக்கிய விழாவிற்கான ஆர்வமும் கூடியிருக்கிறது. நான் நினைக்கின்றேன் அந்த கூத்து கலர் இடம்பெறுகின்ற போது மட்டமாக நிலத்தில் அமர்ந்து கொண்டு குழந்தைகள் முதல் பெரியவரை பார்ப்பார்கள். இந்த மாதவி அரங்கிற்கு அதிகமான மக்கள், நான் நினைக்கின்றேன் ஒரு அதிகமான மக்கள் ஒன்று கூடுவார்கள். அதே போல இந்த கொம்பு விளையாட்டுக்கு அதிகமான பார்வையாளர்கள் வருவார்கள். எனவே குழந்தைகள் முதல் வளர்ந்தோர் வரைக்கும் ஒரு பார்க்கின்ற ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு நிகழ்வாக இது மாற்றமடைந்து கொண்டு வருகின்றது. மாதவியையும் ஒரு கடவுளுக்கு நிகராக நீங்க சொல்றீங்க. இப்ப ஏன் வந்துட்டு கோவலன் மாதவியை தேடி சென்ற போது எல்லாத்தையுமே இழந்தார் அவரு? இது நான் சமூகத்தோடு சேர்த்து பார்ப்பதா இருக்கின்ற இலக்கியத்தோடு சேர்த்து பார்ப்பதா எனக்கு விளங்கவில்லை. இந்த கதை, இந்த சிலப்பதிகாரம் அல்லது சிலப்பதிகாரத்தை ஒட்டி வந்த கதைகள் அல்லது கண்ணகி வழக்குரை எல்லாமே நாங்கள் நன்றாக தெளிவாக அந்த இலக்கியங்களை படித்தமாக இருந்தால் ஒவ்வொரு பாத்திரங்களும் ஒரு சிறப்பு மிக்க பாத்திரங்கள், அதை மாற்று கருத்து கிடையவில்லை. ஒவ்வொன்றுக்காக அந்த பாத்திரங்கள் இருக்கின்றது. அது நடந்த உண்மை சம்பவம் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. அதுக்கு மாற்று கருத்தும் இருக்கிறது. உண்மை சம்பவம் இல்லை, அது ஒரு புனை கதை என்றும் சொல்கின்ற இருக்கிறார்கள். இருந்தாலும் சொல்லப்படுகின்ற விடயமும் அந்த அமைப்புகளையும் பார்க்கின்ற போது அங்கு எவரையுமே குறை கூறுவதாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு சம்பவங்களும் நடைபெறுகின்ற போது எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றமடைந்து வருகின்றது. உதாரணமாக மாதவியினுடைய ஆடலில் மயங்கி கோவலன் சென்று ஆடலை பார்த்து அவளை விரும்பி இருந்தார், பொன்பொருளை இழந்தார் என்கின்ற கதை ஒரு நடைமுறை வாழ்க்கையிலே இப்பொழுதும் இருக்கின்றது. அது சாதாரண விடயம். அதிலே அங்கு கண்ணகி அம்மன் மீண்டும் வருகின்ற போது அந்த மாற்றம் ஏற்படுகிறது. எனவே ஒவ்வொரு பாத்திரங்களுக்கும் தனித்துவமான சிறப்பு இயல்புகள் இருக்கின்றது. இதிலே எவரையுமே கூட்டி குறைத்து பேச முடியாத நிலை இருக்கிறது. கண்ணகி கலை இலக்கிய கூடல்ல நீங்க எத்தனை வருஷமா பணியாற்றி வரீங்க? உங்க பங்கு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்ல முடியுமா ஐயா? எனது பங்கு என்பது இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலுக்கு முந்தி நாங்கள் கலை இலக்கிய செயற்பாட்டிலே கதிரவன் கலைக்கழகம் என்கின்ற 1976 ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பினூடாக செயற்பட்டு வருகின்ற ஒரு அமைப்பினர். இவ்வாறான கண்ணகி கலை இலக்கிய கூடலுடைய இந்த தலைவர் செங்கதிரோன் கோபாலகிருஷ்ணன் அவர்களை 2008 நான் சந்திக்கின்றேன். நீங்கள் என்னை பற்றி அந்த உங்களுடைய வகிபாகம் பற்றி கேட்பதாக சொல்கின்றேன். இல்லாவிட்டால் இந்த விழாவுக்கு இந்த தேவையில்லை என்று நான் கருதுகின்றேன். இருந்தாலும் எனது வகிபாகம் சொல்லுகின்ற போது 2008 சந்திக்கின்ற போது அவர் செங்கதிர் என்கின்ற சஞ்சிகையை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். நான் கதிரவன் என்கின்ற சஞ்சிகையை வெளியிட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எங்களுடைய அந்த நட்பு ஆரம்பிக்கப்படுகிறது. 2011 நான் 2011 முதல் சில வேளைகளிலே செங்கதிரோன் அமரத்துவம் அடைந்த ஆறுமுகம் ஐயா, பேராசிரியர் மௌனூர் சார், சதாசிவம் ஐயா மற்றும் வள்ளவர் கோவால் இவ்வாறான அனைத்து படைப்பாளிகளும் சேர்ந்து கண்ணகி கலை இலக்கிய விழாவிற்கான ஒரு அத்திவாரம் விட்டதாக நான் அறிந்திருக்கின்றேன். ஆனால் அந்த நிகழ்வு நடைபெற்ற 2011 இடம்பெற்ற போது என்னை கொன்று அதிலே இணைத்து விட்டவர் எங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த இப்பொழுது அந்த கூடலின் உபதலைவர் திருவாளர் சதாசிவம் ஐயா. அவர் இணைத்து விட்டார். ஏன் இதை சொல்கிறேன் என்றால் இவ்வாறு தான் ஒவ்வொருவரும் இணைந்து கொண்டார்கள். நான் இணைந்த காலம் தொட்டு இன்றைக்கு வரைக்கும்
அதிலிருந்து விடுபடாமல் செயல்பட வைக்க தூண்டுவது என்னவென்றால் இந்த விழாவினுடைய வடிவமைப்பு. அதே நேரம் பிரமாண்டம், அதே நேரம் இது மக்களுக்கு தேவை என்கின்ற விடயம். உதாரணமாக ஆரம்பத்திலே மகாஜன கல்லூரியிலே அந்த விழா நடைபெற்ற போது, மட்டக்களப்பில் நடைபெற்ற போது, நான் ஒரு தனியாளாக நிகழ்வின் ஏற்பாட்டுக்காக சென்ற நான் அந்த விழா நெருங்க கதிரவன் கலைக்கழகத்தில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் அனைவரையுமே இணைத்து கொண்டு அந்த விழாவுக்கு நாங்கள் ஆயத்தமாக்கி விட்டோம். அதிலே இரண்டாவதாக வெளிவந்த புத்தகத்தில் கூட செயலாளர் கூறியிருக்கின்றார், முதலாவது விழாவினை முன்னின்று நடத்திய கதிரவன் கலைக்கழகம் என்று கூறியிருக்கின்றார். அது பதிவாக இருக்கின்றது. எனவே ஒரு விருப்பம் உருவாகிவிட்டது. இது எங்களுடைய மண்ணின் கலை, எங்களுடைய மக்களுடைய பண்பாடு, எங்கள் மக்களின் பாரம்பரியம், நாங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என்று எனக்கு இந்த எண்ணம் தோன்றியது. அந்த எண்ணத்தை போன்று பல பேருக்கு உருவாகி நான் நினைக்கின்ற அங்கிருக்கின்ற மிக மிக பிரதானமான முக்கியமான பேராளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருமே இணைந்து கொண்டிருக்கிறார்கள், இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் பிற்பாடு இரண்டாவது விழாவை நாங்கள் புதுக்குடியிருப்பு கொண்டு சென்றோம். அது எனது கிராமம். அங்கு நாங்கள் இரண்டாவது விழாவை நடத்திய பிற்பாடு நான் நினைக்கின்றேன் அந்த இரண்டாவது விழா உண்மையிலே கலை இலக்கியம் என்கின்ற நோக்கத்தோடு தான் ஆரம்பிக்கப்பட்டது. அதிலே இந்த வழிபாடு அல்லது பக்தி இருக்கக்கூடாது, அது பக்திக்கென்று வேறொரு பகுதி இருக்கிறது, அது வழிபாடாக இருக்கட்டும், வழிபாட்டையும் இதையும் இணைக்கக்கூடாது என்ற ஒரு எங்களிடம் கருத்து இருந்தது. ஆனால் அந்த பண்பாட்டு பவனி வருகின்ற போது எங்களுடைய ஊரிலே 2 மரங்கிலுமே நிறைகுடம் வைத்து மக்கள் நின்று அரோகரா போட்டு வரவேற்ற வரலாறு இருக்கின்றது. ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த அளவுக்கு அங்கு கண்ணகி வழிபாடு சிறப்பு பெற்ற ஒன்றாக காணப்படுகின்றது. அதன் பிற்பாடு முதலாவது ஆண்டு 2011 ஒரு சாதாரண ஒரு உறுப்பினராக இணைந்து அந்த விழாவிலே செயற்பட்டு, இரண்டாவது அந்த விழாவினை புதுக்குடியிருப்புக்கு கொண்டு சென்றதிலே ஒரு பிரதான பங்கு வகித்து, மூன்றாவது விழாவின் போது இந்த வெளியிடப்படுகின்ற இந்த கூடல் புத்தகத்தினுடைய தொகுப்பாசிரியராக நான் செயற்பட ஆரம்பித்து இன்றை வரை தொகுப்பாசிரியராகவும் இந்த விழாவில் இருந்து இணைப்பாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன். மிக முக்கிய நோக்கம் என்னென்றால் இந்த கண்ணகி கலை இலக்கிய விழா விடுபடாமல் ஆண்டுதோறும் கண்ணகி கலை இலக்கிய கூடல் மட்டக்களப்பு மாத்திரமின்றி முழு இலங்கைக்குமான இந்த கண்ணகி ஊடான ஒரு பண்பாட்டு தளத்தை விரிவுபடுத்தி அதனூடாக மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் என் மத்தியிலே உருவாகியதன் விளைவே நான் இன்று கூட அதில் முழுமையாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன். போட்டிகள் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, போட்டிகள் எவ்வாறான போட்டிகளா நீங்க நியமிப்பீங்க? அதிலே பாடசாலை மாணவர்களுக்கென்று வில்லுப்பாட்டு மறுவி கொண்டு போகிறது. அதை நாங்கள் புத்துயிர் பெற செய்ய வேண்டும். வில்லுப்பாட்டு போட்டி, வசந்தன் ஆடல், காவடி ஆட்டம், கும்மி, கதாபிரசங்கம், இவ்வாறான போட்டிகள் பாடசாலை மட்டத்திலும். திறந்த மட்டத்திலே நீங்கள் பாருங்கள், ஒரு அற்புதமான போட்டி காவடி பாடல் பாடுவது. காவடி பாடல் இப்பொழுது கண்ணகி அம்மன் சடங்கு காலங்களிலே நேர்த்தி கடனுக்காக காவடி எடுத்து போவார்கள். காவடி எடுத்து போகின்ற போது பின்னால் செல்கின்றவர்கள் பக்தி சிரத்தையோடு காவடி பாடல் பாடுவார்கள். பாடுகின்ற போது அந்த காவடி எடுத்து போகின்றவர்களுக்கும் கற்பூர சட்டி எடுத்து போகின்றவர்களுக்கும் ஒரு எழும்பும், ஒரு பக்தி மேலெழுந்து வரும். அதுபோன்று காவிய பாடல் போட்டி, காவடி பாடல் போட்டி, காவிய பாடல், இதெல்லாம் இவ்வாறான போட்டிகள் மறுவிக்கொண்டு போகிற இந்த காலத்திலே இந்த போட்டிகளை வைக்கின்ற போது அடுத்த கட்டம் இந்த காவடி பாடலை தேடி படிக்க வேண்டும், காவியத்தை தேடி படிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனை ஏற்படும். அதனால் இவ்வாறான போட்டிகளை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். இதுவரை நேரமும் ஒரு சிறப்பான நேர்காணலில் எம்முடன் இணைந்திருந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் இணைப்பாளர் கதிரவன் தங்கராசா இன்பராசாவிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஓர் அதிதிகள் பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்களோட பட்டிமன்றங்கள்லாம் நாங்க பார்த்திருக்கோம் ஐயா, பட்டிமன்றங்கள் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்ணகி இலக்கிய விழா நேர்காணலிலே பட்டிமன்றம் பற்றி நீங்கள் கேட்கின்றீர்கள். எங்களுடைய பட்டிமன்றமும் இதிலே இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் அந்த 27ஆம் தேதி பிற்பகல் இருக்கிறது பட்டிமன்றம். சிலப்பதிகாரத்தின் சிறப்பு, மங்கையரின் பெருமையே, செங்கோலின் அருமையே என்று பாருங்கள். சிலப்பதிகாரத்திலே மாதவி, கண்ணகி, கவுந்தி அடிகள் இவ்வாறான மங்கையர்கள் எங்கு இருக்கிறார்கள், அவர்களின் பெருமை எவ்வாறு இருக்கிறது என்று ஒரு தரப்பினரும், செங்கோல் நீதி வலுவாத செங்கோல் ஆட்சி எவ்வாறு அங்கிருக்கிறது என்று ஒரு அணியினர் பேச இருக்கின்றார்கள்.
நீங்கள் எங்களுடைய பட்டிமன்றத்தை பார்த்தவர்கள் என்ற வகையிலே நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு நான் பதில் கூறுவதாக இருந்தால், நாங்கள் பட்டிமன்றம் ஆரம்பித்து 10 ஆண்டுகள், இப்பொழுது 153 பட்டிமன்றங்கள் போட்டிருக்கின்றோம். இந்த கண்ணகி கலை இலக்கிய விழாவிலே மண்முனை தென்மேற்கு பகுதியிலே 154வது பட்டிமன்றம் இடம்பெற இருக்கின்றது. இந்த பட்டிமன்றம் மிக சிறப்பான பட்டிமன்றமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அது மாத்திரமின்றி இந்த பட்டிமன்றம் மாத்திரமின்றி இந்த கண்ணகி கலை இலக்கிய விழாவிலே ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக மிக நேர்த்தியாக திட்டமிடப்பட்டு, மகளிர்தீவு கண்ணகியம்மன் ஆலயத்திலே போர்த்தேங்காய் அடித்தல் தொடக்கம் இங்கு கூத்து அரங்கேற்றம் வரைக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளுமே அருமையான நிகழ்வாகவும் பார்ப்போரை கவரக்கூடிய வகையிலும் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. அதிலே இளம் சமுதாயம், நாங்கள் அண்மையில் ஒரு கூத்து போட்டியினை நடத்தியிருந்தார்கள். எங்களுடைய அந்த கூத்து போட்டிக்கு பொறுப்பானவர்கள் அங்கு கூத்து போட்டியல்ல, ஒரு கலை இலக்கிய போட்டியினை நடத்தியிருந்தார்கள். அந்த போட்டியிலே மாணவர்களுக்கான போட்டி, கலைமன்னர்களுக்கான போட்டி ஆர்வமுடன் பங்கு பற்றினார்கள். ஆர்வமுடன் பங்கு பற்றி இளம் தலைமுறையினருக்கும் எங்களுடைய கலை இலக்கிய செயற்பாடு எடுத்துச் செல்லப்படுகின்றது என்பதற்கு அந்த போட்டி எடுத்துக்காட்டு. அதே நேரம் மண்முனை தென்மேற்கு பகுதியிலே இருக்கின்ற ஒவ்வொரு பாடசாலைகளும் கலை நிகழ்ச்சிகளே பங்கு பெற்றிருக்கிறார்கள். எனவே மாணவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் மத்தியிலே இது கடத்தப்படுகின்றது. வெறுமனவே அது குறிப்பிட்ட ஆட்களுக்குள் மாத்திரம் இல்லாமல் ஏனையோருக்கும் கடத்தப்படுவதனால் இந்த கலை இலக்கியம், கண்ணகி சார்ந்த படைப்புகள், பாரம்பரியங்கள் நிலைத்து இருக்கும் என்பதற்கு இந்த கண்ணகி கலை இலக்கிய கூடலினுடைய கண்ணகி கலை இலக்கிய விழா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும் என்று நம்புகின்றேன். எனவே உண்மையிலே இந்த தமிழே வணக்கம் என்கின்ற இந்த ஆதவன் தொலைக்காட்சியின் நிகழ்வு கூட எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய விழாவினுடைய சிறப்பினை உணர்ந்து எங்களை அழைத்து இந்த நிகழ்வினை, இந்த நேர்காணலை மக்களுக்காக தெரியப்படுத்துகின்ற விதம் கூட இன்னும் இது மக்கள் மையப்படுகின்றது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மிக அருமையான அற்புதமான கேள்விகளை கேட்டு இந்த கண்ணகி இலக்கியம் சார்ந்து, சிலப்பதிகாரம் சார்ந்து, கண்ணகி விழா சார்ந்து, அதற்கு மேலாக நீங்கள் என்ன கேள்வியெல்லாம் கேட்க விருப்பம் கொண்டீர்களோ அத்தனை கேள்விகளையும் கேட்டு இந்த நேர்காணலை சிறப்பாக மாற்றிய உங்களுக்கும் எங்களுடைய கண்ணகி கலை இலக்கிய குழல் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரை நேரமும் ஒரு சிறப்பான நேர்காணலில் எம்முடன் இணைந்திருந்த கண்ணகி கலை இலக்கிய கூடல் இணைப்பாளர் கதிரவன் தங்கராசா இன்பராசாவிற்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு